வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 குரு பயிற்சிக்கான பலன்களை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 குரு பயிற்சி நடக்குது. இது மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மேச ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. எதனால் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமடைவார். அது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மேஷராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் 7.5 சனியில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான விஷயத்துலேயும் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் சேமிக்க முடியாத நிலை இருந்திருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ராசியை பொறுத்தளவுக்கு அவர் பாக்கியாதிபதி. உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தரக்கூடியவர் அவர் தான். அவர் உச்சம் பெற்ற நிலையில் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. உச்சங்கிற நிலை என்ன அப்படின்னா குரு 100% பவரில் இருப்பார். அப்படி குரு 4ஆம் இடத்துல இருக்கனால இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல இப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதை விற்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். குருவை பொறுத்தளவுக்கு குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு மிகப்பெரிய பவர் உண்டுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையிலேருந்து 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய நாளாக இது அமையாமல் இருந்துக்கலாம். அது எல்லாமே இந்த ஜூனுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் நல்ல வேலை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரான வேலை கண்டிப்பாக அமையுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் ரொம்ப நாளாக கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் கண்டிப்பாக கிடச்சிருங்க. அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, அதில் நல்ல லாபங்கள் எடுக்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு திருமணம் அமையாதவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமண பாக்கியம் அமையுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில செலவுகளுக்காக நீங்கள் ஒரு சிலரை நீங்கள் காசு பணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறி நீங்கள் 2-3 பேருக்கு நீங்கள் உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்குங்க. அது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளிநாடு போய் நீங்கள் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க உங்களுடைய உடல்நிலையில் நிறையா விதமான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே படிப்படியாக ரெக்கவர் ஆகிடுங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. அது சரியான மருத்துவர்கள் அமையாமல் இருந்திருக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல மருத்துவர்கள் அமைஞ்சு உங்களுடைய நோயெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்களை பொறுத்தளவுக்கு எனக்குன்னு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல விதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் அடைவீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ரொம்ப நாளாக ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க. அதை நீங்கள் சேல் பண்ண முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரியான தருணங்கள்லாம் அமையுங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அந்த மாதிரியான உங்களுடைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குரு 12ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறது, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பிரயோஜனமான செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க.
இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். ஒரு சிலர் ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியில்லை, 2வது மேரேஜுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையுங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஆக மொத்தம் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமையில் நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.